என் மருமவ மாசமா இருக்காளோ? டாக்டர் சும்மா உண்மையா பட்டுன்னு உடைச்சிருங்க டாக்டர். இல்லன்னா இல்லன்னு சொல்லிருங்க. இதுக்கெல்லாம் நாங்க கவலைப்பட மாட்டோம் டாக்டர். 7 வருஷமா கர்ப்பம் ஆகலையா? இப்பவா ஆக போறேன்? டாக்டர் சொல்லுங்க டாக்டர், ரொம்ப ஆசையா இருக்கு. கங்க்ராட்ஸ் ராஜா, உங்க பொண்டாட்டி மாசமா தான் இருக்காங்க. என்னது, நான் மாசமா இருக்கேனா? இந்த மொட்டை மண்டை ஒரிஜினல் டாக்டரா இல்லனா ஜோசியம் பாக்குறவரா? வந்த உடனே நினைச்சேன், கைய பிடிச்சாருல, கண்டிப்பா இவர் ஜோசியம் பாக்குறவர் தான். ஏமா இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேமா. அண்ணன் இந்த டாக்டருக்கு காசு கொடுத்து செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காமா. அம்மா பைத்தியக்காரி அவ்வளவு படிச்ச டாக்டர் சொல்றாரு, பொய் சொல்லிட்டு இருக்க நீ. அம்மா நீ என்னை அடிச்சாலும் பரவாயில்ல, கொன்னாலும் பரவாயில்லமா, உன் மருமவா மாசமாவே இல்லம்மா. இத நான் ஒரு காலம் நம்பவே மாட்டேன். நானும் தான் நம்பல. இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கே புரியல. நானே கர்ப்பமா இருக்கிற மாதிரி நாடகம் போடலான்னு பார்த்தா இந்த டாக்டர் உண்மையில என்ன மாசமாக்கிட்டாரு. தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஓகே ராஜா, உங்க வைஃபை இனிமே நல்லா பாத்துக்கோங்க. டாக்டர், என் பொண்டாட்டி 7 வருஷம் கழிச்சு மாசமா இருக்கா டாக்டர். அவளை நான் விழுந்து விழுந்து கவனிப்பேன் டாக்டர். சும்மாவே பொண்டாட்டிய விழுந்து விழுந்து கவனிப்பான். இப்ப சொல்லவா வேணும்? இனிமே அவ காலடியிலே தான் கிடப்பான். சரிங்க ராஜா, நான் வரேன். மாசம் மாசம் உங்க வைஃபை கரெக்டா செக்அப்க்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர், அதெல்லாம் நான் கரெக்டா கூட்டிட்டு வந்துருவேன். ஓகே ராஜா. சின்ன பொண்ணு, இனிமே நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்ன? அத்தையே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். என்னத இத நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா 7 வருஷத்துல 14 வாட்டி கர்ப்பம் ஆயிருப்பேனே. என்னது, எல்லா வேலையும் அம்மாவே பாக்க போறாவளா? அம்மா கண்டிப்பா கொஞ்சம் வேலை தான் பாப்பாவ. அப்ப எல்லா வேலையும் ஏன் தலையில தான் கட்ட போறாவளா? எம்மா, ஒரு வழியா நீ பாட்டி ஆயிட்ட என்னம்மா? ஆமால, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துல வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கணும் போல இருக்குல்ல எனக்கு. தே, பிள்ளை பிறந்த பிறகு மேலையும் கீழையும் குதிங்க தே. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. உனக்கு கொழுப்பு கொஞ்சம் கூட குறையல என்ன? இனிமே நீ ஒரு பிள்ளைக்கு அம்மாடி, பொறுப்பாயிரு. இப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு கிடக்காத. சரிங்க தே. ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே. மாமியார் மருமகளும் இப்படி கொஞ்சிட்டு இருக்காவ. விட்டாய்வா என் இடத்தையே பிடிச்சிருவா போல இருக்க. ஏம்மா, நான் வாங்கிட்ட ஒண்ணு கேப்பேன்னு சொல்லுவியா? சொல்லலக்கு இருக்கா? ஏம்மா, உனக்கு பேர வேணுமா இல்ல பேத்தி வேணுமாமா? இதுல என்ன சந்தேகம்? யாருனாலும் எனக்கு பையன் தான் வேணும்னு சொல்லுவாவ. ஏம்மா சொல்லுமா. இதுல என்ன சந்தேகம்? எனக்கு பேத்தி தான் வேணும். என்னத்தே ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் பேரன் தான் வேணும் பாவ, நீங்க என்னன்னா பேத்தி வேணும் நிக்க. ஏட்டி, உன்னைய என் மவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என் மவனுக்கு கல்யாணம் ஆனா பையன் தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னை அவன் எப்ப கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்டி. தே, நான் அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சேன்? என்னெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணல. என் மவனை தானே நீ வெச்சு செய்யற. என் மவனை உன் காலே தான் விழுந்து கிடக்கான். அப்படி இருந்தா அவனை அடிச்சு கொல்றியடி. கிழவி, என் மானத்தை ஏலம் போடுறிய. சரிம்மா, அவன் என்னைய தானே அடிக்கா, அதுக்கு இருக்கு நீ எனக்கு பையன் வேண்டான்னுக்கா? ஏல, இவகிட்ட நீ அடி வாங்குற மாதிரி உன் பையனும் எதிர்காலத்துல அவன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குவல்ல. எதுக்குல நீ பட்ட கஷ்டம் உன் மோவன் படணும் சொல்லு. அதான் பேத்தி பிறந்தான் வையன், அவ இன்னொருத்தனை போட்டு அடியில வெளுன்னு வெளுப்பால. டேங்கப்பா, கிழவிக்கு கூட மூளை இருக்க. ஆனா கிழவிக்கு பிறந்த மோவன் மக்களா இருக்கான். ஒருவேளை இந்த லூசு அவங்க அப்பன மாதிரி பிறந்திருப்பானா இருக்கும். அடி பாவி, நேத்து வரைக்கும் கறி மீனை நல்லா பொரிச்சு தின்னுட்டு ஓடி ஆடி விளையாண்டியடி. இப்ப என்னன்னா உன் வயத்துல ஒரு குழந்தை. இத நாங்க நம்பணும். அந்த மொட்டை டாக்டர் ஒருத்தன் வந்தானே, அவன் கண்டிப்பா காசு கொடுத்து செட் பண்ண டாக்டர் தான். அடியே சின்ன பொண்ணே, முழு பூசணிக்காவ எத்தனை நாள் சோத்துல மறைப்படி? கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்துதான் ஆகணும்டி. அடியே, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நடத்துற நாடகத்தை எங்க அம்மா முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டுறேன்டி. அடியே மாலா, வயிறு எரியுதா? நல்லா எரியட்டும்டி. இனிமே பாருடி, ஒரு டம்ளர் தண்ணிய கூட நான் எடுக்க மாட்டேன்டி, நீ தான் எடுத்து குடுக்கணும். என்னைய எவ்வளவு வருஷம் வேலையில போட்டு வசக்கணியில உன்ன நான் ஆரஞ்சு ஜூஸ் புளியற மாதிரி புளிஞ்சு எடுக்கிறேன்டி. இனிமே தானே இருக்கு இந்த சின்ன பொண்ணோட ஆட்டமே. மக்களே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் மாசமா தான் இருக்கேன். எனக்காக கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. அப்புறம் அடுத்த எபிசோட்ல என் புருஷனையும் என் மாமியாரையும் முக்கியமா என் நாத்தனாரையும் எப்படி வச்சு செய்யறேன்னு பாருங்க மக்களே.